நாம் பார்க்கிற இந்த வெளிச்சம் நிழல், நிஜம் கிடையாது. நமக்கு இருக்கிற ஜீவன் ஒரு நிழல், நிஜம் கிடையாது. நமக்கு இருக்கிற தண்ணீர் ஒரு நிழல், நிஜம் கிடையாது. நம்முடைய ஆகாரம், நாம் இருக்கிற வீடு, நமக்கு இருக்கிற எல்லா காரியங்களும் இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்கிற எந்த காரியமும் நிஜம் இல்லை. எல்லாமே நிழலாய் மாத்திரம் இருக்கிறது. இந்த நிழலை நம்பி நாம் என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. நிழலுக்காக நாம் வாழக்கூடாது. நிழலுக்காகவோ நிழலை நம்பிக்கையோ நான் வாழக்கூடாது. அப்ப எதுக்கு வாழணும்னா நிஜத்தை நம்பி வாழ வேண்டும். இப்ப நிஜம் எங்க இருக்குது? நிஜம் இருக்குதா? இந்த உடை கூட நிரந்தரம் கிடையாது, அல்லது அது நிஜம் கிடையாது, நிழல். இப்ப உடை இருக்கிறதா? நிஜமான உடை இருக்கிறதா அப்படின்னா இருக்குதா இல்லையா? இருக்குது. எங்க இருக்குது? மெல்லிய வஸ்திரம் தேவன் வைத்திருக்கிறார், அதுதான் நிஜம். ஆனா இங்க இதுக்காக என்னன்னு ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத என்ற. உடைக்காக கவலைப்படாத, உணவுக்காக கவலைப்படாத, அதெல்லாம் நிழல். வீட்டுக்காக கவலைப்படாத, நிழல். ஆனா நிஜத்தை குறித்த சிந்தை, நிஜத்தை குறித்த ஒரு நிச்சயம் இருக்குமேனால் இந்த உலக வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ்வோம்? கவலை இல்லாம வாழ்வோம், பயம் இல்லாம வாழ்வோம், தைரியமா வாழ்வோம், எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் விசுவாசித்து வாழ்வோம். இன்றைக்கு இந்த நிஜத்தின் மேலில நமக்கு நம்பிக்கை இல்லாமல் நிழலை நாம் சார்ந்து இருக்கிறபடினால்தான் பயந்து இருக்கிறோம். இல்ல, இந்த ஜீவன் எனக்கு எப்படி இருக்குதுன்னா இது ஒரு நிழல், நிஜம் எனக்கு இருக்கிறது. அந்த நிஜத்தை குறித்து புரிந்து கொள்வது இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிற நிழலான காரியத்தை குறித்து யோசிக்க மாட்டோம். இது எனக்கு அவசியம் இல்லை, இதை நம்பி இதற்காக நான் என்ன செய்ய மாட்டேன், வாழ மாட்டேன், இதுக்காக தான் வாழணும். அநேகருடைய வாழ்க்கை 100% மேல உள்ளவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா நிழலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை. நிழல் தான் நோக்கம், நிழல்லே போயிருக்கிறாங்க. நிஜத்தை குறித்த புரிந்து கொள்வது இல்லை, நிஜத்தை குறித்த ஒரு தெளிவு இல்லை, அறிவில்லாத ஒரு நிலை. அப்ப இந்த நிஜத்தை, நிழலை குறித்துதான புரிந்து கொள்ளுதல் நமக்கு எப்படி இருக்கிறது, எப்படி இருக்க வேண்டும். ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே நமக்குள் இருந்து நிஜத்தை குறித்ததான காரியங்களை அவர் என்ன செய்வாரு? போதிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய ஆவியிலே ஒரு தெளிவான நடத்துதல் தேவ ஆவியினால் இருக்குமே ஆனால் நிழல் எது நிஜம் எது என்று புரிந்து கொள்வது நமக்கு இருக்கும். இது இல்லாததுனால இன்னைக்கு சண்டை, இன்றைக்கு போராட்டங்கள், இன்னைக்கு பிரிவினைகள், இன்றைக்கு கொலை வெறிகள், எல்லா பாவம் பெருகி போயிருக்க காரணம் என்ன அப்படின்னா இந்த நிஜத்தை குறித்து புரிந்து கொள்ளுதல் இல்லை. நான் உலகத்தில் நான் சொல்ல சபைக்குள்ள சொல்றேன். சபைக்குள்ள இருக்கிற மக்களுடைய நிலை என்ன அப்படின்னா இந்த நிழலுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நிழலை முக்கியப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை, நிஜத்தை மறந்து போன ஒரு வாழ்க்கை. நிஜம்னா என்னன்னு தெரியல, தெரியாம தான் அந்த நிழலை பிடிச்சுன்னுக்கிறோம். ஆனா ஒரு நாள் தெரியும், நான் என்ன செஞ்சுக்கிறேன், நிழலை பார்த்து வாழ்ந்துக்கிறேனே. நிழல் என்ன செய்யும்? ஒரு நாள் சாய்ஞ்சு போயிடும். நிழல் என்ன செய்யும்? சாயம். நிஜம் அப்படியே தான் இருக்கும். சூரியன் சாஞ்சிச்சுன்றாங்களே, நிழல் சாயுது கிராமத்தான் சொல்லுவாங்க. அப்போ அது சாஞ்சு போயிடும், ஆனால் நிஜம் எப்பவுமே இருக்கும். அப்போ இந்த நிஜம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நமக்கு எங்கே இருக்கிறது என்ற புரிந்து கொள்ள இருக்குமே ஆனால் நாம் என்ன செய்வோம்? இந்த உலகத்தில் பயம் இல்லாமல் இருக்கும். பயம் இருக்காது, கவலை இருக்காது, சந்தேகம், தேவன் பேரில் சந்தேகமாக இருக்காது. அவர் என்ன செய்வார், கைவிட்டார்னு சொல்லவே மாட்டோம். ஏன்? அவர் தெரியும் நமக்கு. அதை தேவனுடைய ஆவியானவர் நமக்கு புரிந்து கொள்ள வைக்கும்படி நம்முடைய ஆவியிலே அவர் என்ன செய்கிறாரு? இருந்து நம்மை நடத்துகிறவராக இருக்கிறார். ஆவியிலிருந்து நடத்துகிறார். நான் அதற்காக அநேக விஷயங்களை எழுதினேன். எல்லாவற்றையும் நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தேவ ஆவியனோடு கூட நம்முடைய ஆவியிலே ஒரு தொடர்புள்ள வாழ்க்கை,
அப்படி வாழும்பொழுது அவர் நம்மை நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறதை பார்க்க முடியும். அப்படி நடத்தப்படும் போது நீங்கள் ஒரு தெளிவுள்ளவர்களாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. இதை குறித்து வேதத்தில் அநேக இடங்கள் இருக்குது. நான் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை மட்டும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். யூதா எழுதின, அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பொதுவான நிருபம். என்ன நிருபம்? பொதுவான நிருபம். யூதா என்ற பேரில் அநேகர் இருந்தாங்க. ஆனால் இந்த யூதா தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் ஆஃப் பிரதர், இயேசுடைய பாதி சகோதரன். பாதினா பாதி இல்லை, அவர் குடும்பத்தை பிறந்ததார், அவ்வளோதான். இப்போ இங்கே ரெண்டு விதமான காரியங்களை குறித்து நான் வேதத்தில் வாசிக்க முடியும். இந்த உலகத்தை குறித்து அவர் சொல்றார். இந்த உலகத்திலே உள்ள காரியங்களை குறித்து சொல்றாரு. ரெண்டு விஷயங்கள். ஒன்று தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள். முதல் வசனத்தை வாசிங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனும் யாக்கோபினுடைய சகோதரனுமாய் இருக்கிற யூதா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் இயேசு கிறிஸ்துவினாலே காக்கப்பட்டவர்களும் ஆகிய அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுகிறதாவது. ஆமா, இங்க யாரை குறித்து சொல்லுகிறார் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளைகள். தேவனாலே அவர்கள் யார் அப்படின்னா, பிதாவாகிய தேவனாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், காக்கப்பட்டவர்கள், அப்புறம் அழைக்கப்பட்டவர்கள். மூன்று பேர், மூன்று நிலையில் இருக்கிறவங்களை சொல்றார். அல்லது அவர்களை, அந்த கூட்டத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் யார் அப்படின்னா, விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம். இது என்னது? விசுவாசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஆசீர்வாதம் என்ன என்பது குறித்து இங்கே எழுதுகிறார். நிறைய இருக்குது, நேரம் இல்லைனால சுருக்கமாக மூன்று விஷயத்தை மட்டும் இங்கே பார்க்குறோம். ஒன்று பரிசுத்தமாக்கப்படுதல், இரண்டாவது காக்கப்படுதல், மூன்றாவது அழைக்கப்படுதல். இந்த மூன்று முக்கியத்துவம், இந்த மூன்று காரியத்தை குறித்த முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நிஜத்தை குறித்த புரிந்து கொள்வதற்குள்ளே போயிடுவோம். நிஜத்தை குறித்த புரிந்து கொள்வதற்குள்ளே நாம் போக முடியும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க. 5:23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆமா, அங்கே பரிசுத்தமாக்குகிறார், காக்கிறார், அழைத்திருக்கிறார். எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம்? பரிசுத்தமாக்கப்படும்படியாகவும் காக்கப்படும்படியாகவும் இங்கே தெசலோனிக்கே சபையாருக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார். இப்போ இது அப்படியே மூன்றையும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வைத்து பாருங்களேன். இது மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில் வைத்து பாருங்கள். ஒவ்வொருத்தரும் அதை வச்சு பாருங்க, உள்ள வைங்க கொஞ்சம். பரிசுத்தமாக்கப்படுதல், காக்கப்படுதல், அழைக்கப்படுதல், மூன்றும் உள்ள வச்சு பார்த்து, இது மூன்று ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த மூன்று ஆசீர்வாதங்களை உடையவர்களாய் நாம் இருக்கிறோமா? இவைகள் தான் நம்மை நிஜத்திற்குள்ளே நடத்தும், நிழலிலிருந்து நம்மை விடுதலை ஆக்கும். மூன்று விதமான காரியங்கள். பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்பட்டேன், நல்ல விஷயம். பரிசுத்தமாக்கப்படுகிறேன், பரிசுத்தமாக்கப்பட போகிறேன். கடைசி வரைக்கும் இது இருக்கணும். கடைசி வரைக்கும் பரிசுத்தமாக்கப்படுதல், கடைசி வரைக்கும் காக்கப்படுதல், கடைசி வரைக்கும் அழைக்கப்படுதல். அந்த அழைப்புக்காக வாழுதல், அழைப்பை நினைத்து வாழ்தல். நீங்கள் நம்புவீங்களா என்னன்னு தெரில, ஒரு குறிப்பிட்ட நடந்த சம்பவம். ஒரு குறிப்பிட்ட ஊரில் ஒரு ஊழியக்காரர், அவர் சிறப்பாக ஊழியம் செய்கிறார், அநேகருக்கு உதவி செய்கிறார், மிஷன்லாம் உதவி செய்கிறார், ஒரு பெரிய சபையை கட்டுறார். அந்த ஏரியாவில் அவர் தான் முதல்ல ஏசியே போட்டுக்கிறார். ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். இப்படிலாம் இருக்கும்போது திடீர்னு செய்தித்தாளில் அவரை குறித்து ஒரு செய்தி என்ன வருதுன்னா, ஒருவேளை சில பேர் தெரிஞ்சிருக்கலாம். அவர் விசுவாசி ஒருவரை பணப்பிரச்சனையினால அவர் கொலை செய்து விட்டார். யார் அவர்? பாஸ்டர் அப்படின்னு ஒரு செய்தித்தாளில் ஒரு செய்தி வருது. இந்த செய்தி வந்தோடனே அதை
ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப பழக்கனால எனக்கு தெரிஞ்சிச்சு, எல்லாம் பரவிச்சு, அது உடனே பரவிச்சு எனக்கு. பழக்கப்பட்டதுனால அந்த பார்த்த உடனே யார் விசாரிச்சு பார்த்தா இவர் தான், நம்ப முடியல. என்னடா ஒரு ஊழியக்காரன் இதை செய்ய முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்தா பல காரணம் இருக்குது. அதை எல்லாத்தையும் விரிவாக சொல்ல முடியாது. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது செய்தித்தாளில் வந்ததுனால சொல்கிறேன். செய்தித்தாளில் வராத விஷயம்லாம் இருக்குது, வராமல் இது போல சம்பவங்கள் நடந்ததுனா இருக்குது. தெரியாது, நமக்கு தெரியாது, நம்ம சொல்லப்படாது இல்லையா. நான் கேள்விப்பட்ட விஷயங்கள் அப்படின்னா, கடைசி வரைக்கும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். நல்ல டீச்சர் டீச் பண்ணுறாரு, நம்பவே முடியாது ஒரு ஊழியக்கார் நடக்குமா அப்படின்னு பல காரணம் இருக்குது. அதே போல் ஒரு ஒரு ஊழியக்காரி ஒரு சண்டையில் வீட்டில் போய் ரூமில் கதை போட்டினாங்க, அவன் தட்டி பார்த்தா தூக்கில் தொங்கி நிற்கிறாங்க. நடந்த சம்பவம் ஒரு இட பிரச்சனையில். ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிஜத்தை நம்பி வாழ்கிறோமா அல்லது நிழலை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நல்லா தெளிவாக புரிஞ்சுங்க. இந்த உலகத்தில் நாம் வைத்திருக்கிற, பார்க்கிற, அனுபவிக்கிற எல்லாமே நிழல். இது எதுவுமே நம்முடைய நம்பிக்கைக்குரியதே கிடையாது. நம்முடைய உறவுகள் கூட அப்படிதான். இன்னைக்கு பேசலாம், நாளைக்கு போகலாம். இன்னைக்கு நல்லா இருக்கலாம், நாளைக்கு சண்டை போடலாம். இன்னைக்கு சமாதானம் இருக்கு, நாளைக்கு வேற மாதிரி போகும். யாரும் நம்புவதற்கானவர்கள் இல்லை. நிஜத்தை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும். நிஜம்தான் முக்கியம். எப்படி இருக்க யோசிச்சு பாருங்க. எனக்கு அந்த செய்தி கேட்ட உடனே பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. இன்னும் அது திடீர் ஞாபகம் வரும்போதெல்லாம் அதிர்ச்சியாக இருக்கும். என்னடா அது, ஏன் அப்படின்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்சுக்கலாம் தான். அது ஒரு கடினமான சூழ்நிலை, ஏற்றுக்கொள்ள முடியவே இல்லை என்னால். எனக்கு வந்து ஏன் அப்படின்னா, மிகவும் இவங்களாம் நம்பிக்கைக்குரிய, ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து எல்லாம் செஞ்சவங்க. எப்படி நடக்கும் அப்படின்னா, நாம் எந்த அளவிற்கு தேவனுக்காக தேவனோடு கூட நடக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. தேவனோடு கூட, தேவனுக்கு பயந்து, எனக்கு ஆண்டவரை தவிர இந்த உலகத்தில் எது வேணான்ற நிலைக்கு போக வேண்டிய காலத்தில் வந்துட்டோம். எதுவும் வேணாம், கர்த்தர் போதும், மற்ற எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அந்த வாழ்க்கைக்குள்ளே வருவதற்கும் நமக்கு போராட்டம் தான். இன்னொரு வருஷம் வாசிக்கலாம், ரோமர் 8:28 வாசிங்க. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தது வந்து சாதாரண காரியம் இல்லை. தேவனிடத்திலிருந்து நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது புரிஞ்சுங்க. நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன்? தேவனிடத்திலிருந்து. அந்த அழைப்பு குறித்த புரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு நாளும் இருக்கணும். நான் எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறேன், யாரால் அழைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்ற புரிந்து கொள்ள இருப்போமானால் நம்ம தேவையில்லாத இடத்துக்கு போக மாட்டோம், தேவையில்லாத பேச மாட்டோம், தேவையில்லாத காரியத்தை செய்ய மாட்டோம், தேவையில்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டுக்க மாட்டோம். என் அழைப்பு வேற, என்னை அழைத்தவர் யார், என்னுடைய அழைப்பு எப்படிப்பட்டது அப்படின்னா, உங்க வாழ்க்கையில சண்டையா இருக்காது. யாரா திட்டிட்டு தான் உங்களை போகணும், நீங்க பதில் ஒன்றும் பேச முடியாது. ஏன்னா இந்த இடத்துல ஏன் என்னை அசிங்கமாக்கி கொள்ள வேண்டும், என்னை பாதுகாத்து கொள்ளணும், என் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும்? நான் தூரமா விலகணும். என்னை அழைத்த யார் என்ற புரிந்து கொள்ள நமக்கு தேவை. 2 பேதுரு 1:10 வாசிங்க. ஆகையால் சகோதரரே, உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையா இருங்கள். இவைகளை செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விடுவதில்லை. அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்ன செய்யுங்க? அதை குறித்து ஜாக்கிரதையா இருங்க. நீங்க என்ன செய்ய முடியாது? இடறி விடுவதில்லை. இது ரொம்ப முக்கியம். இது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும், நீங்க எல்லாம் அழைக்கப்பட்டவங்க தான். எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், எல்லாருமே காக்கப்பட்டவர். தேவன் காக்கிறதுல உண்மையா இருக்கிறார். நம்மை அவர் காத்து கொள்றதுல உண்மையா இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறதுல அவர் உண்மையா இருக்கிறார். அப்போ அவர் பாதுகாக்கும் உண்மையா இருக்கும் பொழுது, நான் அவரால் நடத்தப்படும் போது மாத்திரமே பாதுகாப்பா இருக்க முடியும். ஏன் இஷ்டம் அப்படின்னாலே முடிஞ்சிச்சு. ஆண்டவரே, நீங்க என்னை நடத்துங்க, நீங்க எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க,
நீங்க என் கூட பேசுங்க. அப்படி அவரால் நடத்தப்படும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகளை அவர் என்ன செய்வார்? சந்திக்க ஞானத்தையும் பாதுகாப்பையும் அதிலிருந்து விலகி போறதுக்கு உதவி செய்ய உண்மையிலவராக இருக்கிறார். நாமே போய் என்ன செய்யக்கூடாது? பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். பேதையா இருக்கக்கூடாது, ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். வாசிக்கலாம். அவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்றத சொல்றார். அவர்கள் போராடுவார்கள் என்று இங்கே சொல்கிறார். எதற்கு போராடுவார்களாம்? விசுவாசத்திற்காக. 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இது யாருக்கு எழுதுறாரு இவரு? யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு எழுதுறாரு? யாருக்கு? யாருக்கு எழுதுறாரு? பரிசுத்தவான்கள். அப்படின்னா நமக்கு இல்லையா? நமக்கு தான். ஒருத்தர் தான் சொல்றான் நமக்கு தான். பரிசுத்தவான்னா யாருக்கோ எழுதி வச்சு போயிட்டாரு. எங்கேயோ இருக்கிறாங்க அந்த பரிசுத்தவான்களாம். எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறீங்க. உங்களுக்காக எழுதப்பட்டது தான். கவனிங்க, பரிசுத்தவானா இருந்தாலும் அவர் என்ன செய்யணுமா? முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசத்திற்காக போராட வேண்டும். யாருக்கு? பரிசுத்தவானுக்கே இந்த நிலைமைனா அப்புறம் நீங்களே யாருன்னு போட்டுங்க. பரிசுத்தவானை குறித்து சொல்றார். பரிசுத்தவானுக்காக சொல்லப்படுகிறது. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக. ஏன் அப்படிதான் இருக்கும் கடைசி காலத்தில் விசுவாசத்தை மனுஷகுமாரன் காண்பாரோ? நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமா இருக்கிறது. அப்போ இந்த விசுவாசத்துக்காக ஏன் போராடினா? விசுவாச வாழ்க்கைக்கு போராட்டம் வரும், அதனால தான் போராடணும். உங்க விசுவாசத்துக்கு எதிரான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில நடக்கும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை எழுதுகிறேன் என்று சொல்றார். ஆகதான் ஏற்கனவே 3 காரியம் சொல்றார். 3 விதமான ஆசீர்வாதங்கள்: பரிசுத்தமாக்கப்பட்ட, காக்கப்படுதல், அழைக்கப்படுதல். இது 3 நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஆசீர்வாதமா இருக்கிறது. இப்ப நாம் போராடணும். ஏன் போராட வேண்டி இருக்குது அப்படின்னா, இப்போ இதுக்கு விரோதமான ஆட்கள் இருக்கிறாங்க. பேதுருவும் இதை குறித்து கொஞ்சம் எழுதியிருக்கிறார். எப்படிப்பட்டதுன்னா 13ஆம் வசனம். யூதால 13ஆம் வசனம். அவமானங்களை உரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். இவர்களுக்காக என்றென்றைக்கும் காரிருளே வைக்கப்பட்டிருக்கிறது. பிளாக்னஸ் ஆஃப் டார்க்னஸ், காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான ஒரு இடம். ஏன் அப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்ட அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இதிலே நாம் எப்படிப்பட்ட உலகத்தை வாழ்கிறோம், அப்போ நமக்கு எப்படி விசுவாசத்தை போராட்டங்குது அப்படின்னா, இந்த பின்வாங்கி போனவர்களுக்கு குறித்து சொல்றார். அவங்க எப்படிப்பட்டவர்கள்? ஃபில்தி அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது என்னன்னா, தீட்டானது, அருவருப்பானது, அழுக்கு, தகாத நடை. பின்மாறி போனவருடைய சுவாபத்தை குறித்து அங்கே எழுதுறார். பின்மாறி போன சுவாபத்தை குறித்து அங்கே எழுதுறாரு. அடுத்தது அவர்கள் இல்லைனாலும் பின்மாறி போன சுவாபம் அப்படின்னா, பக்தியற்றவர்கள், பக்தி இல்லாதவங்க, விசுவாசத்திற்காக போராடாதவர்கள், சுய பெருமை உள்ளவர்கள், மறுதலிப்பவர்கள். இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இந்த ஃபில்தி, அசுத்தமானவர்கள். இதை குறித்து 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா ஃபில்தி ட்ரீமர்ஸ், அசுத்தமாய் சொப்பனம் காண்கிறவர்கள், அசுத்தமானதை யோசிக்கிறவர்கள். இவ்வளவு உள்ள இடத்துல அப்படிப்பட்டவர்கள் நடுவிலே நாம் என்ன செய்துக்கிறோம்னா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு பெரிய டெம்டேஷன்னா, இவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, அவ்வளோ பாவம் செய்கிறான், அவன் நல்லா இருக்கிறான், இவன் இப்படி நல்லா இருக்கிறான், ஆனால் நான் தான் கஷ்டப்படுறேன். அதான் விசுவாச போராட்டம். விசுவாசத்திற்காக நாம் என்ன செய்ய வேண்டியது?
போராட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஆமா, இவர் பவுல் அதை பத்தி ரொம்ப தெளிவா எழுதுறாரு. யூதாவும் அதை குறித்து எழுதுகிறார். என்ன சொல்றாருன்னா, என் விசுவாசத்தை எப்படி காத்துக்கொண்டேன் அப்படின்னா, விசுவாசம் எப்படி காத்துக்கினேன்? போராட்டத்தினால்தான் காத்துக்கினேன். என்னடா வாழ்க்கை இது, தினந்தோறும் போராடணுமா? விடு, போற வழியே போவோம், விட்டுறக்கூடாது. போராடிதான் விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்னா போராடிதான் ஆகணும். வெளியே எங்கேயும் போராட்டம் இல்லை, குடும்பத்துக்குள்ளே இருக்கும் போராட்டம். விசுவாசத்தின்படி வாழ்வதற்கு குடும்பத்துக்குள்ளேயே போராட்டம் இருக்குது. அப்ப விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டியது போராடிதான் காத்துக்கொள்ள வேண்டியது. போராடி போராடி ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய வேண்டியது? விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் பொழுது ஒரு நாள் இந்த போராட்டம் என்ன செய்யணும்? பழகியே போயிடுச்சு. போராட்டம் மாதிரி தெரியல. ஏன்னா விசுவாசத்தில் வளர்ந்து விட்டேன், விசுவாசத்தில் உறுதியா இருக்கிறேன், விசுவாசத்தில் பலனடைந்து இருக்கிறதுனால இது பிரச்சனையா தெரியல, கொஞ்ச நாள் தான். அப்ப யாரோட போராட்டம் சொன்ன பார்த்தீங்களா? அந்த மாதிரியான போராட்டங்கள். அப்ப நான் இவரா தான் எழுதுறாரு, அவரா எழுத. எபிரேயர் 12:4 வாசிங்க. 12:4. பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. விசுவாசத்திற்காக போராட வேண்டும், பாவத்திற்கு எதிராக போராட வேண்டும். பாவத்துக்கு எதிராக போராடாதவர்களை குறித்து இங்க சொல்றார். நீங்க பாவத்துக்கு எதிராக போராட்டம் இருக்கிறீங்க, அந்த போராட்டம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, ரத்தமே சிந்தினாலும் நான் பாவத்தோடு கூட என்ன செய்ய முடியாது? ஒத்து போக முடியாது. அப்படி நான் என்ன செய்யணும்? போராட வேண்டும் என்று சொல்லுகிறான். நான் என்ன பண்றதுன்னு சொல்லக்கூடாது. என் பிரச்சனை அப்படி, என் சூழ்நிலை அப்படி அப்படின்ற சொல்லக்கூடாது. பாவத்தோடு கூட என்ன செய்ய வேண்டியது? போராட வேண்டியது. இப்போ நீங்கள் போராடி அவைகளை மேற்கொள்ளலை அப்படின்னா அவைகள் உங்களை வீழ்த்தி விடும். அப்போ இந்த விசுவாச போராட்டத்தை குறித்து அவர் இங்கே சொல்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 6:12. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆமா, எல்லா போராட்டத்தையும் சொல்லிட்டு, வானமண்டலின் பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு போராட்டம் உண்டு. ஆண்டவர் போராட்டத்தை மட்டும் சொல்லிட்டு நிறுத்தல, போராடி ஜெயிப்பதற்கான அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறான். அதை நாம் பயன்படுத்தினா போராட்டத்தில் நாம் என்ன செய்வோம்? வெற்றி பெறுவோம். அப்ப நாம் போராட வேண்டுமையானால் நாம் என்ன செய்யணும்னா ஸ்ட்ராங் ஆகணும், உறுதியாக வேண்டும், உறுதியா இருக்கணும். உங்களுடைய போர் ஆயுதங்கள் உறுதியா இருக்கணும். உபவாசனா உறுதியா இருக்கணும், பரிசுத்தம்னா உறுதியா இருக்கணும், ரட்சண்யம்னா உறுதியா இருக்கணும், ரட்சிப்பு உறுதியா இருக்கணும், விசுவாசம் உறுதியா இருக்கணும், ஆவியின் பட்டைனா உறுதியா இருக்கணும். எல்லாம் உறுதியா இருந்தாதான் நீங்க பிசாசோட கூட என்ன செய்ய முடியும்? போராட முடியும். அப்படி இல்லை, அட்டையிலே எல்லாம் வச்சுக்கிறேன், இருக்குது, ஷீல்டு இருக்குது, சுவாசமணி கிடக்குது, அது எப்படி இருக்குது? அட்டையில வச்சுக்கிறேன். பிசாசுனா பார்த்து சிரிப்பான், ஆடா பாவி, இதை தூக்கினா வந்துட்டேன் இல்லை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒவ்வொன்றும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில் இருக்கணும், போலியா இருக்கக்கூடாது. எல்லாமே வசனத்துக்குள்ளே உறுதியான விசுவாசம், தட்டினவனை கீழே விடுற மாதிரி இருக்கக்கூடாது. சில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தலைவலி வந்தால் கூட எல்லாம் போயிடும், விசுவாசமே போயிடுச்சு. ஒரு சின்ன பிரச்சனை வந்தால் எல்லாம் போயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது உறுதியா இல்லை. அது எப்படி இருக்குது? அட்டை மாதிரி இருக்குது, எல்லாம் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது, துப்புரப்புன்னு ஒன்றி போயிடுச்சு. மணல் மேல் கட்டப்பட்டது. அதான் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்டிருக்குமேயானால் அது என்ன செய்யுது? லேசா ஒரு காத்தாட்சினை விழுது. அப்படி இருக்கக்கூடாது, எல்லாம் உறுதியா இருக்க வேண்டும். அதுதான் இங்க சொல்ற. எப்படி இருக்கணுமா?
போராடுவதற்கு தேவன் வைத்திருக்கிற சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் அங்க சொல்றார். ஒரு வருஷம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 6:12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமா இருக்கிறாய். ஆமா, அவரை குறித்து ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். யார் சொல்றாரு? பவுல் சொல்றார். விசுவாசத்திற்காக நல்ல போராட்டம் நல்ல சாட்சியை சொல்லுகிறார். இதெல்லாம் யாருக்குன்னா விசுவாசத்துக்காக போராடுகிறவர்கள். இவர் யார்? பரிசுத்தமாக்கப்படுதல், காக்கப்படுதல், அழைக்கப்படுதல், இவங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ விசுவாசத்திற்காக போராடாதவருடைய வாழ்க்கை, போராடுகளுடைய வாழ்க்கை, போராடாதவருடைய வாழ்க்கை, ரெண்டு வாழ்க்கையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. போராடு எப்படி இருக்கிறார்கள், எப்படி போராட வேண்டும், போராடாதவர்கள் எப்படி இருக்கிறார்கள், அவங்க ஜீவியம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இங்கே ஒரு வருஷம் வாசிக்கலாம். 5ஆம் வசனம். இதுதான். நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். இப்போ இங்க நீங்கள் முன்னமே அறிந்திருந்தாலும் ஏன் சொல்றார்னா, 2 பேதுரு அந்த நிருபத்துல அவர் எழுதியிருக்கிறார். பேதுரு எழுதின காரியத்தை அவர் அங்க நினைப்பூட்டுறார். அது நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறது என்னவெனில், அப்ப பேதுரு ஏற்கனவே எழுதிட்டாரு, அதை இப்ப நான் நினைப்பூட்டுறேன். கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்கள் அழித்தார், அல்லது விசுவாசத்திற்காக போராடாதவர்களை அழித்தார். அப்ப விசுவாசத்துக்காக போராடாதவர்கள் எப்படிப்பட்டவர்கள், விசுவாசத்திற்காக போராடினவர்கள் எப்படிப்பட்டவர்? பவுல் விசுவாச போராடுறார் இல்ல, அதுக்காக நிருபலாம் எழுதுறார். சபை விசுவாசத்திற்காக போராட வேண்டும் என்று எழுதுகிறார். இப்ப இங்கே விசுவாசத்திற்காக போராடாதவர்கள் என்ன ஆனாங்கன்னா அழிக்கப்பட்டார்கள் சொல்றார். யார் சொல்றாரு? பேதுரு சொல்றதை இவர் எழுதுறார். நீங்க 2 பேதுல வாசிக்க முடியும். 2:4. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. ஆமா, அதுதான் இங்க 6ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். யூதா 6ல என்ன இருக்குதோ அதை முன்னதாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார். இப்ப 1 யோவான் 5:19 வாசிங்க. நாம் தேவனால் உண்டா இருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். ஆமா, உலகம் முழுவதும் எங்க இருக்குது? பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. ஒண்ணு தேவனுக்குள்ள இருக்கணும், இல்லைனா பொல்லாங்கனுக்குள்ள இருக்கணும். நீங்க தேவனுக்குள்ள இருக்கிறீங்கன்னா நீங்க போராடி கொண்டிருக்கிறீங்கன்னு அர்த்தம். தேவனுக்குள் இருக்கிறவர்களுக்கு தான் போராட்ட வாழ்க்கை. பொல்லாங்கனுக்குள் இருக்கிறவன் நல்லா இருக்கிறான், அவனுக்கு போராட்டமே கிடையாது. அவனுக்கு ஏன்? அவன் போராடுறதுக்கு ஆள் கூடவே இருக்கிறான்ல. எதிர்க்கிறவன் கூட இருக்கும்போது உங்களுக்கு எங்க போராட்டம்? ஆனால் எதிர்க்கிறவன் எதிராக இருக்கும்போது உங்களுக்கு போராட்டம். ஏன்? விசுவாசத்துக்காக நிற்கிறோம். இந்த விஷயம்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையின் விசுவாச போராட்டமா இருக்கிறது. இந்த போராடாதவர்களை குறித்து நாம் பார்க்க போறேன். இப்போ 2 பேதுரு 2:6 வாசிங்க. 2 பேதுரு 2:6. இதோட தொடர்புடையதான் இருக்கும். இந்த யூதாவோடு தொடர்புடையது எல்லாமே. சோதோம் குமாரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. இங்க வாசிங்க 7ஆம் வசனம். அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமா இருக்கையில் அவருடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு. இங்க யூதா. அப்படியே சோதோம் குமாரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களை போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆமா, திருஷ்டாந்தமாய் மாடல் தான். யார்? விசுவாசத்துக்கு போராடாதவர்கள். விசுவாசத்திற்கு போராடாதவர்கள் எங்க சேர்ந்துக்கிறாங்கன்னா விபச்சாரத்தில் சேர்ந்து கொண்டார்கள், மாம்ச இச்சைக்கு சேர்ந்து கொண்டார்கள்,
இப்படிலாம் சேர்ந்து கொண்டதுனால அவங்க என்ன செய்ய முடியல, விசுவாச போராடுறதுனால அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று இங்கே வாசிக்கிறோம். அடுத்தது 2 கொரிந்தியர் 2:10 2 பேதுரு 2:10 வாசிங்க. விசேஷமாக அசுத்த இச்சையோட மாம்சத்துக்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இவங்க என்னென்னலாம் செய்யறாங்க பாருங்க. இப்போ 8ஆம் வசனம் வாசிங்க. யூதா. அப்படி போலவே சொப்பனக்காரராகிய இவர்களும் மாம்சத்தை அசுசிப்படுத்தி கொண்டு கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணி மகத்துவங்களை தூஷிக்கிறார்கள். மாம்சத்தை அசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தேவனுடைய ஆலயம், இன்னும் சொல்ல போனா தேவனுடைய ஆலயம், நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறது. இதை நாம் என்ன செய்யணும்? பரிசுத்தமாய் காத்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாள். ஏன்னா நான் அதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக தான் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறேன், அதற்காக தான் காக்கப்பட்டிருக்கிறேன், அதற்காக தான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். தேவன் வாசம் பண்ணும்படி. நான் அடிக்கடி சொல்றது, அந்த மற்ற காரியங்கள்லாம் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யார் என்ன பேசினாலும் கவலைப்படாதீங்க. என்ன உலகத்திலும் எதிராக நடக்கிற விஷயத்தை குறித்து கவனிக்காதீங்க. நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் ஆவிக்குள் வாழ்க்கை விட்டுருவீங்க. என்ன வேணால் நடக்கட்டும் உங்களை சுற்றி, எனக்கு முக்கியம் என்னது? என் ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனுக்கு எனக்கும் உள்ள ஐக்கியம், அதான் முக்கியம். அப்படின்னு நிலைக்கு நீங்கள் வர வரைக்கும் உங்களால் நிஜத்தை புரிந்து கொள்ள முடியாது. நிஜத்தை புரிந்து கொள்வதற்கான காரியங்களை எழுதுறார். தொடர்ந்து வாசிக்கலாம். இந்த எபிரேய புஸ்தகத்தோடு கூட இது மிகவும் பேதுருவுடைய நிருபத்தோடு மிகவும் தொடர்புடையதாக இருக்கிறது. இப்போ இவங்க எப்படிப்பட்டவர்கள், நாம் இவங்க எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், நாம் எப்படிப்பட்ட காரியங்களுக்காக போராட வேண்டும். இங்கே சொல்றாருல, இந்த அசுத்தத்தோட, அசுத்தமான உலகம், விபச்சாரம், வேஷத்து, இதெல்லாம் இருக்குது. இதனோடு கூட நான் என்ன செய்ய, எதிர்த்து போராட வேண்டும். யோசேப்பு தான் செய்தார், எதிர்த்து போராடினார். இப்படி எதிர்த்து போராடினால்தான் அவர் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ள முடிந்தது. இங்க ஃபில்தி அப்படின்னா நாம் பார்த்தோம், தீட்டு, அருவருப்பு, அழுக்கு, தகாத நடை, ஒழுக்கமற்ற காரியங்கள்லாம் பார்த்தோம். இவர்கள் எப்படிலாம் இருக்கிறாங்கன்னா, இவர்கள் பின்வாங்கி போனவர்கள். முதல்ல பின்வாங்கி போனவர்கள். பின்வாங்கி போனவர்கள் வாசிங்க. இதை 17ஆம் வசனம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமா, பேதுருவுடைய அவர் என்ன தீர்க்க தரிசனமா எல்லாவற்றையும் சொல்ல, அதை நினைவு கூறுங்கள். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த இந்த எதுக்கு போராடணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 16ஆம் வசனம் வாசிங்க. இவர்கள் முறுமுறுக்கிறவர்களும் முறையிடுகிறவர்களும் தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவர்களுமா இருக்கிறார்கள். இவர்களுடைய வாய் இருமாப்பானவைகளை பேசும், தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்வார்கள். ஆமா, இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா சுய பெருமை உடையவர்கள். சுய பெருமை, தன்னை குறித்து பெருமையா பேசணுன்றதுக்காகவே எதனா செய்வாங்க. சில ஆளுங்க பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோலாம் நான் பார்த்துக்கிறேன், ஏதோ உதவி செய்கிறேன்னு அதை ஒரு சின்ன வீடியோ போட்டு அதில் ஒரு 10 ரூபா உதவி செய்கிறான்னா அவன் 10,000 சம்பாதிச்சிடுவான். அதில் உதவி செய்து அது பிரபலமாக்கி நான் எல்லாம் உதவி செய்கிறேன். சில பேர் மறைமுகமாக உதவி செய்ய இருக்கிறாங்க. எதுக்குன்னா சுய பெருமை. எங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னா, இதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது, பெருமை இருக்குன்னா, முறுமுறுக்கிறவர்கள். எல்லாத்துக்கும் முறுமுறுப்பாங்க. நீங்கள் நல்லது சொன்னாலும் முறுமுறுப்பாங்க, இல்லை கெட்டது சொன்னாலும் முறுமுறுப்பாங்க. நல்லதோ எதுவும் தெரியாது, எல்லாத்துக்குமே முறுமுறுக்குது, எல்லாத்துக்குமே முறையிட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னா, வனாந்தரத்தில் இருந்த அனுபவம் உள்ளவர்கள். இன்னும் அந்த வனாந்தரத்தில் இருக்கிற அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க, இன்னும் வெளியே வரல. முறுமுறுக்கிறவர்கள், முறையிடுகிறவர்கள், தங்கள் இச்சைகளின்படி நடக்கிறவளுமா இருக்கிறார்கள். இவங்களாம் பின்வாங்கி போனவர்கள். இது ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? அவர்கள் அவங்களை குறித்து சொல்றாரு, பக்தியற்றவர்களா இருக்கிறார்கள், போராடுறவர்களா இருக்கிறார்கள், மறுதளிக்கிறவர்களா இருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்களுடைய சுவாபம். யாருடைய சுவாபம்? விசுவாசத்திற்காக போராடுறவருடைய சுவாபம். அவர்கள் தற்பொழிவுக்காக முகஸ்துதி செய்கிறார்கள். நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். நம்மளை பொறுத்து யாருன்னா பெருமையா பேசுறாங்கன்னா ஜாக்கிரதையா கண்டுபிடிச்சிக்கணும். ரொம்ப அப்படியே ஐஸ் வைப்பாங்க.
ஏற்கனவே குளிர், இதில் வேறு ஐஸை வச்சு என்ன பண்ணுறது? ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு தெரியணும் இந்த புரிந்து, அதுக்கு தான் போராட்டம். நமக்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 17 வருஷம் வாசிங்க. நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். ஆமாம், அதுதான் திரும்ப சொல்றார். ஏற்கனவே சொன்னதை என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்கள். அப்போனா பேதுருடைய நிருபத்தை வாசிக்கும், இதோ சேர்த்து வாசிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது தெளிவாக இருக்கும். நமக்கு நேரம் இல்லை, நான் வேக வேகமாக சிறுமாக சொல்லினே வரேன். நிறைய விஷயம் நான் விட்டுட்டேன் டைம் இல்லாதனால. கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 20ஆம் வசனம், 19 வாசிங்க. இவர்கள் புரிந்து போகிறவர்களும் ஜென்ம சுபாவத்தாரும் ஆவி இல்லாதவர்களுமாமே. ஆமாம், இவங்களுக்கு குறித்து 3 சொல்கிறாரு. எல்லாம் கடைசியாக 3 விஷயம் சொல்கிறார். என்ன விஷயம் சொல்கிறாருன்னா, 1 இவர்கள் பிரிந்து போகிறவர்கள், 2வது ஜென்ம சுபாவத்தார், 3வது ஆவி இல்லாதவர்கள். நிறைய சொன்னார். அதுக்கு மேலேயும் சொல்கிறார், துன்மார்க்கமான இச்சையின்படி நடக்கிற பரியாசக்காரத்தோடெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் ஏற்கனவே சொன்னதான் திரும்ப சொல்கிறார். சொல்லிட்ட பிறகு பிரிந்து போகிறவர்கள் தேவனை விட்டு பிரிஞ்சு போவாங்க. ஜென்ம சுவாபம் மாறவே மாறாது. என்னதான் கேட்டாலும் வீட்டுக்கு போன பார்த்தாங்கன்னா வேற மாதிரி இருக்கும். ஜென்ம சுவாபம் என்ன செய்யலை? மாறல. கோபம் மாறல, பொறுமை பெருமை மாறல, பொருளாசை மாறல, எரிச்சல் பருது மாறல, மன்னியாத சுவாபம் மாறல. இதெல்லாம் என்னது? ஜென்ம சுவாபம். இது மாறல அப்படின்னா அவர்கள் விசுவாசத்திற்காக போராடாதவர்கள். அதுதான் எழுதுறார். உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா மாறணும்னா வசனம் இருக்குது ரொம்ப தெளிவா. கபடற்றவளா இருக்க வேண்டும். எப்படிப்பட்ட கபடற்றவள்னா புறாவை போல, அதோடு நிறுத்தல, பாம்பை போல வினாவுல இருக்க வேண்டும். எதுக்கு பாம்பை போல வினாவில் இருக்கணும்னா, இந்த விசுவாசத்திற்காக போராட ஆளுகிறாங்கல்ல, அவங்ககிட்ட ஜாக்கிரதையா இருக்கணுன்ற. தந்திரமா வருவாங்க, ஜாக்கிரதை, ஞானமா நடந்துக்க. பாம்பை போல வினா உள்ளவர்களாக நம்ம கூடவே தான் இருக்கும். இப்போ இது போல நிறைய இருக்குது பிரச்சனை. நம்ம கூட பேசினா இருப்பாங்க, பார்த்தா வேற மாதிரி எங்கெல்லாம் சொல்லிடுவாங்க. இப்படி பல காரியங்கள். விசுவாசத்திற்காக போராடாத நபர்களை நீங்க அடையாளம் கண்டுபிடிச்சீங்க. இவங்க யார் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். அவங்ககிட்ட எப்படி பேசணுன்றத ஜாக்கிரதையா பேசுவீங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பேசக்கூடாது. விசுவாசத்திற்காக போராடுகிறவர்கள் யார், போராடாதவர்கள் யார் அப்படின்ற அடையாளம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியா இருக்கும். பொய்யா வரும். விசுவாசத்திற்காக போராடலைன்னா வாயிலிருந்து பொய்யா வரும். பெருமையை பேசி நிற்பாங்க, அல்லது கோபம் இருக்கும், எரிச்சல் இருக்கும், கடந்த கால காரியங்களை மன்னிக்கவே முடியாமல் இருக்கும், மன்னிக்கவே முடியாது, சண்டை எல்லாம் இருக்குதுன்னா விசுவாசத்திற்காக என்ன செய்யல? போராடவில்லை. கபடற்றவர்களை நாம் பார்க்க முடியும். கபடற்றவர்கள் ஞானமாக நடந்துப்பான். இப்போ நாம் எப்படி இருக்கிறோம்? நிஜத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த வசனத்தை தியானிக்க வேண்டும். தொடர்ந்து வீட்டில் போய் பாருங்க. கடைசியாக ஒரு வசனம் முடிச்சிடுறேன். 20ஆம் வசனம், 21ஆம் வசனம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். ஆமா, அடுத்த வசனம். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்னியில் இருந்து இழுத்து விட்டு பயத்தோடு ரட்சித்து. ஆமா, அப்படியே நிறைய இருக்குது. நேரம் இல்லை. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து. பகுத்து அறிதல். இந்த பகுத்தறிவு இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். பகுத்தறிவுனா என்ன? சில பேர் சொல்லியிருக்காங்க பகுத்தறிதல் அப்படின்னு. 6வது அறிவு பகுத்தறிதல். பகுத்தறிதல் என்னன்னா, எது சரி எது தவறு, எது நன்மை எது தீமை, எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது, இதுதான் பகுத்தறிதல். இது எல்லாரும் செஞ்சா வச்சுங்களேன், உலகத்துல பிரச்சனையே இருக்காது. இல்லை, ஏன் சண்டை போடுறோம், ஏன் இன்னைக்கு தேசத்துல இவ்வளவு கொடுமையான காரணம்? பகுத்தறிவு இல்லை. பகுத்தறிவு இல்லை. எதை நாம் உண்மையை, எது பொய் எது தெரியல, தெரியாததான் இந்த பிரச்சனை. அவங்களுக்காகலாம் எல்லாத்தையும் எழுதுறார். ஆண்டவர் நம்ம என்ன செய்யறாருன்னா பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உறுதிப்படுத்துறார். நீ பிரியமானவர்களே,
உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் எப்படிப்பட்டது? பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். காத்துனே இருக்கணும். என்ன செய்யணும்? காத்திருக்க வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை, தேவனுடைய அன்பை, தேவனுடைய கிருபை எல்லாவற்றையும் நாம் பெற காத்திருக்க வேண்டும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கணும். கர்த்தர் நல்லவர். நாம் ஜெபிப்போம். ரொம்ப நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம், உம்மை ஸ்துதிக்கிறோம். பரிசுத்தமுள்ள தேவன், எங்களை அழைத்தவர், உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எங்களை காக்கும்படிக்காக ஒரு ஆசீர்வாதம் தந்திருக்கிறேன் ஆண்டவர். எங்களை காக்கும்படி எங்களை அழைத்திருக்கிறீங்க, பரிசுத்தமாக்கும்படி எங்களுக்கு அழைப்பை தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்துதிக்கிறோம். இந்த காலவேளை வந்த ஒவ்வொரு கர்த்தர் ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்திருந்தாலும் தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். தெருவந்தை ஆஸ்வதிங்க ஆண்டவரே. உடைய பிரயாசத்தை பண்ணிக்க வாங்கி ஆஸ்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். 1000 மடங்கு திருப்பித்தாலும் தேவையில்லாம் சொல்லி குறையை நிறைவாக்கும். வியாதி பலவீன சோர்வினால் தடைப்பட்டு போன வருகிற நாட்களை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறான். வாரம் முழுமையும் பாதுகாத்து கொள்ளும் ஆஸ்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.